ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் வந்தாலே போதும் டெரஸ் கார்டன் வச்சுருக்க நண்பர்கள் எல்லாம் நிறைய காய்கறி விதைகள் போட்டு செடிகளை வளர்த்துட்டு வருவோம். அந்த சீசனில் ஏற்கனவே நம்ம வீட்டில் மல்லிகை செடி இருந்ததுன்னா ட்ரிம் பண்ணி விட்டு உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நிறைய பூக்கள் கொடுத்துட்ருக்கோம். புதுசாக செடி வாங்கிட்டு வந்து வச்சாலும் இந்த சீசனில் நல்லாவே தழைச்சி நமக்கு பூக்களை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய கார்டனில் ஒரு 7 வருடமாக ஒரே தொட்டியில் வளர்த்துட்டு வர்ற மல்லிகை செடி. யாருக்கெல்லாம் இந்த குண்டு மல்லிகை பூ பிடிக்குமோ அவங்கெல்லாம் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் கார்டனில் நிறைய பூக்களை எடுக்கலாம். அதற்கான குறிப்புகள் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் பவித்ரா சசிகுமார், நிர்மலா தனசேகர், மீனா கணேசன் இவங்கெல்லாம் தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோட்டத்தில் ஒரு செடி வளர்க்குறோன்னா அதுக்கு உரங்கள் அதிகம் தேவைப்படாது. ஆனால் மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடிகளுக்கு அதிகமான உரங்களும் பராமரிப்புகளும் தேவைப்படும். எந்த அளவுக்கு நம்ம பராமரிப்புகளோட உரங்களும் கொடுத்து வர்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பூக்களை கொடுப்பாங்க. முதல்ல செய்ய வேண்டியது மல்லிகை செடியை ஃபுல் சன்லைட்டில் வைக்கணும். தேவையான வெயில் படக்கூடிய இடங்களை வைத்தால் மட்டும்தான் செடியோட வளர்ச்சியில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏற்கனவே உள்ள ஸ்டெம்மில் இருந்த பூக்கள் மட்டும் பறித்தா பத்தாது. பூக்கள் பூத்து முடித்த பிறகு அந்த ஸ்டெம்மை கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணுறோமோ அந்த இடத்துலேருந்து 2 ஸ்டெம்மு புதுசாக வரும். அதுலேருந்து 2 விதமான செட்டாக பூக்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு செடியில் எவ்வளவு மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இலைகளும் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். மல்லிகை செடி பூத்து முடித்ததும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அடி உரம் தொழு உரம், அப்படி இல்லைன்னா மண்புழு உரம், அதுவும் இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட், இது 3மே ஒரு கைப்பிடி அளவு ஒரு தொட்டி கொடுத்தா போதும். பூச்செடிகளுக்கு பொதுவாக ஆர்கானிக் உரங்களும் இன்ஆர்கானிக் உரங்களும் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இன்ஆர்கானிக் உரங்கள் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை தான் கொடுக்கணும். அதே ஆர்கானிக் உரங்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 10 நாளைக்கு ஒரு முறை செடி தொட்டுகளுக்கு கொடுத்து வரலாம். செடி வளர்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய உரங்களை எடுத்துக்கிட்டு நிறைய களைச்செடிகள் அந்த தொட்டியில் வளர்ந்து வருவாங்க. அவங்கள கட் பண்ணி எடுக்காமல் வேரோடு பிடுங்கி எடுத்துடணும். இல்லைன்னா செடிகளோட வளர்ச்சியை அவங்க பாதிக்க செய்வாங்க. எப்போ நம்ம கார்டனுக்கு வந்தாலும் களைச்செடிகளை உடனுக்குடனே எடுத்துட்டா தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் இந்த செடியில் பார்க்க முடியும். களைச்செடிகளை எடுத்த உடனே தொட்டி மண்ணை எப்பவுமே லூஸாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். மண்ணை நல்லா கிளறி விட்டு லூஸ் பண்ணி விடணும். அப்போ தான் காற்றோட்ட வசதி கிடைத்து ரூட் சிஸ்டம் அருமையாக வளர்ந்துருக்கிற உரம்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தொழு உரம். மாட்டுத்தொழு உரத்தோட ஒரு கைப்பிடி அளவு வேப்ப முன்னாக்கும் கலந்துருக்கேன். அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வேர்கள் நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் சேர்ந்து நான் கலந்தே கொடுத்துருவேன். மண்ணை நல்லா கிளறி இந்த உரத்தை ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொடுத்துட்டா போதும். ஒரு வாரத்தில் செடியோட வளர்ச்சியில் நல்ல ஒரு குரோத்து தெரியும். கவாத்து செய்த உடனே நம்ம சாலிட் உரங்களை செடி தொட்டியில் கொடுத்துடணும். செடியினுடைய வேர்லேருந்து புதிய பேசில் சூட்ஸை வளர தொடங்குவாங்க. நிறைய பக்க கிளைகளும் வளர தொடங்குவாங்க. அடுத்து ஒரு 10 நாள் கழித்து கடலை புண்ணாக்கு உரம் கொடுக்க போகிறேன். இது தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஒரு நாள் முழுக்க நம்ம தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா இந்த கட்டி இல்லாமல் நைஸாக கிடச்சிரும். அதை 10 மடங்கு தண்ணியில் கலந்து கொடுத்தோன்னா இதில் NPK என்ற சத்து அதிகமாக இருக்குது. செடியோட முழுமையான வளர்ச்சிக்கும் நிறைய மொட்டுக்கள் எடுத்து பூக்கள் கொடுக்கறதுக்கும் இந்த கடலை புண்ணாக்கு உரம் நம்ம தொடர்ந்து எல்லா செடிகளுக்குமே கொடுத்து வரலாம். இந்த கடலை புண்ணாக்கு உரம் பூச்செடிகளுக்கு மட்டும் இல்லை, காய்கறி செடிகளுக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் இந்த உரங்கள் கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள கிச்சன் கழிவுகளை நல்லா அரிசி கழுவுற தண்ணியில் நம்ம ஊற வச்சு அந்த தண்ணியை டைல்யூட் பண்ணி கொடுத்து வந்தாலே போதும். ஒரு செடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த தண்ணியில் இருக்குது. இந்த கடலை புண்ணாக்கு உரத்தை 10 மடங்கு தண்ணியில் கலந்து செடியோட வேருக்கு கொடுக்க போகிறோம். இந்த மாதிரியான சத்துள்ள உரங்களை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது நிறைய பூக்களை எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், செடியில் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கும் இலைகள் பசுமையாக
செழிப்பாக வளர்கிறதுக்கும் இந்த மீன் அமிலம் 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 10 ml கலந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணால் போதும். ஒரு சில நண்பர்களுக்கெல்லாம் மீன் அமிலம் பூச்செடிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் எப்சம் சால்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் நல்லா கலந்து இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். கற்றாழை மடல்களை தண்ணியில் நல்லா ஊற வச்சு 2 நாள் கழித்து அதை டைல்யூட் பண்ணி அதையும் தெளித்து வரலாம். இந்த மாதிரியான உரங்களும் பராமரிப்புகளும் கொடுத்தா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற மொட்டுக்களும் பூக்களும் நமக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸை கொடுங்க.